என்று அவர் சொன்னதும் காயத்ரி தேவி உட்பட அங்கிருந்த அனைவரும் மணப்பெண்ணான கார்த்திகாவுக்காக தான் என தவறாக புரிந்து கொண்டனர். சந்தோஷத்தில் கார்த்திகா துள்ளி குதித்தாள். சித்தார்த் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டான். ஆனால் அந்த ஸ்பெஷல் பர்சன் யார் என்பது தீபக்கிற்கு மட்டுமே தெரியும். அவனை ஓரக்கண்ணால் ஒருமுறை பார்த்து கொண்ட சிதம்பரம், உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புறேன். எங்களோட பெரிய ஐயா சேதுபதி என்ன இந்த விசேஷத்துக்கு ஸ்பெஷலா அனுப்பியிருக்காரு என்று காயத்ரி தேவியிடம் சொன்னார். ராஜா சேதுபதியின் பெயரை கேட்டதும் காயத்ரி தேவி ஒரு நொடி திகைத்து போனார். அவருக்கு சேதுபதி ஃபேமிலியை பற்றி நன்றாக தெரிந்திருந்தது. கார்ப்பரேட் பிசினஸ் உலகத்தில் இருக்கும் எல்லோருக்கும் சிவகங்கை சேதுபதி என்ற பெயர் ரொம்பவே பரிச்சயமாக இருந்தது. சேதுபதி குடும்பம் காலம் காலமாக பல பிசினஸ் செய்து வந்தனர். அவ்வளவு பெரிய குடும்பத்திலிருந்து தன்னுடைய வீட்டிற்கு கிஃப்ட்ஸுடன் வருவார்கள் என்று காயத்ரி தேவி கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. காயத்ரி தேவியின் அருகில் நின்றிருந்த கேசவன் மற்றும் சித்தார்த்துக்கும் அதே கேள்விதான் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருந்தது. இன்னொரு புறம் ஷர்மிளாவுக்கு நடப்பதையெல்லாம் பார்த்து மனதிற்குள் பல கேள்விகள் ஓடிக்கொண்டிருந்தது. அப்போது கேசவன் மெதுவாக சிதம்பரத்தின் அருகில் வந்து நின்றார். உடனே அவரை பார்த்த காயத்ரி தேவி சிரித்து கொண்டே, மிஸ்டர் கேசவன், சேதுபதி குடும்பத்துக்கும் உங்களுக்கும் இவ்வளோ ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு எனக்கு சொல்லவே இல்லையே. உண்மையிலேயே இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்று சொன்னார். அவர் சொன்னதை கேட்டு கேசவனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. மெதுவாக திரும்பி சிதம்பரத்தை பார்த்தார். உண்மையில் அவருக்கும் சேதுபதி குடும்பத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது அவருக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் காயத்ரி தேவியின் முன் தான் அவமானப்படுவதை அவர் விரும்பவில்லை. ஆனால் இந்த உண்மை சித்தார்த்துக்கு தெரியாது. அவன் தன்னுடைய அப்பாவின் அந்தஸ்தை பார்த்து கர்வமாக இருந்தான். உடனே அவன், பாட்டி, என் அப்பாவுக்கும் சேதுபதி ஃபேமிலிக்கும் ரொம்பவே கனெக்ஷன் இருக்கு. ஆனா இதை வெளியே சொன்னா அப்பாவை சிபாரிசு பண்ண சொல்லி நிறைய பேர் தொந்தரவு பண்ணுவாங்கன்னு தான் அப்பா அதை எக்ஸ்போஸ் பண்ணாம இருக்காரு என்று சொன்னான். அதை கேட்டதும் காயத்ரி தேவியின் கண்கள் இன்னமும் பிரகாசமடைந்தது. வாவ், இது எவ்வளவு பெரிய விஷயம்! கார்த்திகாவுக்கு இவ்வளவு பெரிய இடத்துல சம்மந்தம் அமையும்னு நான் கொஞ்சமும் நினைச்சு பார்க்கல. கல்யாணத்துக்கு அப்புறம் மிஸ்டர் கேசவனை வச்சே எப்படியாவது சேதுபதி குடும்பத்துக்குள்ள நுழையணும் என்று தனக்குள் சொல்லியபடியே அங்கே வந்திருந்த விலை உயர்ந்த பரிசு பொருட்களை எல்லாம் பார்க்க தொடங்கினார். அங்கே நடப்பதையெல்லாம் பார்த்து இன்னமும் அவரால் நம்ப முடியவில்லை. ஆனால் இதற்கு பின்னால் இருக்கும் ஆள் தீபக் தான் என்பது அங்கே இருக்கும் யாருக்கும் தெரியவில்லை. எங்களோட நன்றிய சேதுபதி ராஜாவுக்கு சொல்லுங்க. விருந்தல நீங்க சாப்பிட்டுட்டு தான் போகணும். கேசவன், இவங்களை நல்லா கவனிச்சு அனுப்புங்க என்று காயத்ரி தேவி சிதம்பரத்திடம் வணக்கம் சொல்லி நகர்ந்தார். உடனே சித்தார்த்தின் பார்வை தீபக்கின் பக்கம் திரும்பியது. தீபக், இங்க பாரு, இந்த வீட்டுக்கு நானும் ஒரு மருமகன் தான், நீயும் ஒரு மருமகன் தான். ஏன் முன்னாடி நீ ஒண்ணுமே கிடையாது. நீ ஷர்மிளாவுக்கு மட்டும் இல்ல, இந்த ஒட்டுமொத்த குடும்பத்துக்குமே பெரிய வேஸ்ட் லக்கேஜா இருக்க. நீ என்ன ட்ரை பண்ணாலும் இந்த ஜென்மத்துல என்ன மாதிரி ஆக முடியாது என்று நக்கலாக சொன்னான். அவன் பேசுவதையெல்லாம் பார்த்து சிதம்பரத்திற்கு பயங்கரமான கோபம் வந்தது. இப்போதே அவனை ஏதாவது செய்ய வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் தீபக் தூரத்திலிருந்து கண்களாலேயே சைகை செய்து சிதம்பரத்தையும் செக்யூரிட்டி கார்ட்ஸையும் கட்டுப்படுத்தினான். இன்னொரு புறம் சித்தார்த்தின் பதிலை கேட்டு அங்கே நின்றிருந்த எல்லோரும் சத்தமாக சிரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அவர்கள் தீபக்கை அவமானப்படுத்துவதை பார்த்து ஷர்மிளாவுக்கு கவலை வந்தது. அதை கவனித்த தீபக் எதுவும் சொல்லாமல் அந்த இடத்தை விட்டு வெளியே நடந்தான். சித்தார்த் அமைதியாக அவனையே பார்த்து கொண்டிருந்தான். மேடைக்கு வந்த காயத்ரி தேவி சிரித்துக் கொண்டே எல்லோரையும் பார்த்து, இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில மிகப்பெரிய நாள். நான் என்னோட பேத்திய சரியான இடத்துல தான் சம்பந்தம் பண்ணி கொடுத்துருக்கேன்னு நினைக்கும் போது உண்மையிலேயே என்னோட மனசு நிம்மதியா இருக்கு. இந்த சந்தோஷமான தருணத்தை எல்லாரும் அனுபவிக்கணும். இந்த விருந்தை இன்னமும் டபுள் ஆக்க போறேன். எல்லாரும் சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க என்று சொன்னார். காயத்ரி தேவியின் வார்த்தைகளை கேட்டு அனைவரும் சிரித்துக் கொண்டே அந்த இடத்திலிருந்து கலைந்து சென்றார்கள். சித்தார்த்தும் தன்னுடைய பொய்களுடன் எல்லோருடனும் சிரித்து பேசிக் கொண்டிருந்தான். அந்த சமயத்தில் சிதம்பரத்தின் கண்கள் இன்னமும் கோபத்தில் நிரம்பி இருந்தது. அவர் தீபக்கை தேட ஆரம்பித்தார். சரியான அந்த சமயத்தில் தீபக்கிடமிருந்து கால் வர உடனே அட்டன் செய்து, சின்னையா என்று சொன்னார். அங்கிள், நான் செலக்ட் பண்ணன அந்த நெக்லஸை கொண்டு வந்தீங்களா என்று தீபக் கேட்க, ஆமா சின்னையா, என்கிட்டதான் இருக்கு என்று சொன்னார் சிதம்பரம். சரி, நான் பின்பக்கம் நிக்கிறேன், யாரும் பார்க்காத மாதிரி சீக்கிரம் வாங்க என்று தீபக் சொல்ல சிதம்பரம் சரி என்று சொல்லிவிட்டு வேகமாக பின்புற கேட்டிற்கு சென்றான். தீபக்கிடம் பேசிய பிறகு சிதம்பரத்தின் முகம் கொஞ்சம் சாந்தமானது. நெக்லஸ் அவரிடம்தான் இருந்தது. தீபக் சொன்னதிலிருந்து அதை எப்போதும் தன்னிடமே வைத்திருந்தார். போனை கட் செய்ததும் யாரும் கண்டு கொள்ளாத நேரத்தில் வீட்டின் பின்புற கேட்டிற்கு சென்றார். அங்கே தீபக் அவருக்காக காத்து கொண்டிருந்தான். சிதம்பரம் வந்ததுமே பாக்கெட்டில் இருந்த கிரீன் ஸ்டோன் நெக்லஸை எடுத்து தீபக்கிடம் கொடுத்தார். தீபக் அதை வாங்கி பார்த்ததுமே அவனுக்கு ஷர்மிளாவின் ஞாபகம் தான் வந்தது. சிதம்பரம் அவனுடைய முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார். தீபக் சிரித்து கொண்டே, இந்த நெக்லஸ் ஷர்மிக்கு ரொம்ப பிடிச்சிருந்தத நேத்து ஜுவல் ஷாப்ல பார்த்தேன், அவளுக்கு நிச்சயமா சர்ப்ரைஸா இருக்கும் என்று சொல்ல சிதம்பரம் கொஞ்சம் தயக்கத்துடன், சின்னையா, நான் இப்படி சொல்றேனேன்னு என்ன தப்பா நினைக்காதீங்க. நீங்க ஷர்மிளா மேல ரொம்ப பிரியம் வச்சிருக்கிறது இதையெல்லாம் பார்க்கும்போதே தெரியுது.
இன்னமும் 1 வருஷத்துல நீங்க அவங்கள டிவோர்ஸ் பண்ணிட்டு சௌந்தர்யாவை கல்யாணம் பண்ணிக்கணும். அந்த சமயத்துல நீங்க எப்படி இதுல இருந்து வெளியே வர போறீங்க? ஷர்மிளா மேல உங்களுக்கு பாசம் அதிகமாக அது உங்களுக்கு தான் பிரச்சனை. மனசார ஒருத்தங்க மேல ஆசை வச்சா அதுல இருந்து வெளியே வரது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும் என்று சொன்னார். அவர் சொன்னதை கேட்டதும் தீபக் ஒரு நொடி அமைதியாக நின்றவன் மீண்டும் நெக்லஸை ஒரு முறை பார்த்தான். அவன் மனது ஒரு கணம் பாரமாகியது. ஷர்மி, சௌந்தர்யா இருவரையும் திருமண கோலத்தில் நினைத்து பார்த்தவன் சிதம்பரத்தின் முகத்தை பார்க்காமல், அங்கிள், நான் கொடுத்த வாக்குல இருந்து எப்பவும் மாற மாட்டேன். 1 வருஷம் கழிச்சு என்ன நடந்தாலும் நான் ஷர்மிளாவை விட்டுட்டு வருவேன் என்று சொன்னான். சிதம்பரத்தின் கண்களில் இருந்த பயத்தையும் கவலையையும் அவனால் நன்றாகவே புரிந்து கொள்ள முடிந்தது. சரி, யாராவது பாக்கிறதுக்குள்ள நீங்க இங்க இருந்து கிளம்பிடுங்க என்று தீபக் சொல்ல உடனே சிதம்பரம் தலையை ஆட்டியபடி அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார். சிதம்பரம் உள்ளே சென்றதும் காயத்ரி தேவியை பார்த்து, மிஸ் காயத்ரி, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் உடனே கிளம்பி ஆகணும் என்று சொல்ல, சார், உங்களுக்காக தான் இங்க நிறைய ஏற்பாடுகளை பண்ணிட்டு இருக்கேன். நீங்க எங்க ஸ்பெஷல் ராயல் கெஸ்ட், இன்னமும் கொஞ்ச நேரம் இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு போலாமே என்று சொன்னார். உடனே சிதம்பரம் மெல்லிய புன்னகையுடன், இன்னொரு தடவை கண்டிப்பா வர மேடம், இப்ப நான் உடனே போயாகணும், இல்லனா பிரச்சனை ஆயிடும் என்று சொன்னவர் அங்கிருந்து கிளம்பி வெளியே நடக்க ஆரம்பித்தார். அவரின் அருகில் துப்பாக்கிகளுடன் செக்யூரிட்டி கார்ட்ஸ் சூழ்ந்திருந்தார்கள். அதே சமயம் வீட்டின் இன்னொரு மூலையில் ஷர்மிளா சோகமாக நின்றிருக்க தீபக் அவளிடம் வந்து கிரீன் ஸ்டோன் நெக்லஸை நீட்டி சந்தோஷத்துடன், ஷர்மி, இது உனக்காக என்று சொல்ல அந்த நகையை பார்த்த ஷர்மிளாவுக்கு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது. ஆசையாக அந்த கிரீன் ஸ்டோனை விரல்களில் தடவி பார்த்தாள். தீபக், இது எப்படி உனக்கு கிடைச்சது என்று குழப்பத்துடன் கேட்டாள். நீ நகை கடையில இந்த நெக்லஸ் மேல ரொம்ப ஆசைப்பட்டன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் உனக்காக இதை வாங்கின என்று சொன்னான் தீபக். ரியலி? ஆனா உனக்கு அவ்வளவு பணம் எங்க இருந்து கிடைச்சது என்று ஷர்மிளா கேட்க, அதை விடு, உனக்கு பிடிச்சிருக்குல்ல, போட்டுக்கோ என தீபக் சிரித்த முகத்துடன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே கார்த்திகாவின் அண்ணன் நவீன் அங்கே வந்தான். நவீனும் கார்த்திகாவை போலவே ஷர்மிளாவையும் அவளது குடும்பத்தையும் அடியோடு வெறுத்தான். கார்த்திகா சங்கர் கார் விஷயத்தில் தீபக்கால் அவமானப்படுத்தப்பட்டதை அறிந்தவன் பழி தீர்க்கும் உணர்வுடன் தீபக்கை தேடிக் கொண்டிருந்தான். இப்போது கண்ணில் பட்டதும் வெடுக்கென ஷர்மிளாவின் கையில் இருந்த நெக்லஸை பிடுங்கினான். நவீன், ஒழுங்கா அதை திருப்பி கொடுத்துரு என்று தீபக் கோபமாக அவனை பார்த்து கேட்க, இவ்ளோ காஸ்ட்லியான நெக்லஸ் உனக்கு எப்படி கிடைச்சது என்று நவீன் கேட்க, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், முதல்ல நெக்லஸை கொடு என்று தீபக் கோபமாக சொன்னான். அப்படின்னா நீ இதை திருடுனியா என்று நவீன் கேட்க ஷர்மிளாவின் கண்கள் கலங்க ஆரம்பித்தது. தீபக், உனக்கு இந்த நெக்லஸ் எங்க இருந்து கிடைச்சதுன்னு சொல்லு, நீ உண்மையிலேயே திருடுனியா? நீ இப்படி பண்ணுவன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என்று சொல்லிக் கொண்டு அழுதாள். தீபக் அவளிடம் விளக்க முயற்சி செய்தும் அவள் அதை கேட்க விரும்பவில்லை. ஓ, இப்பதான் எனக்கு புரியுது, கார்த்திகாவுக்கு வந்த கிஃப்ட்ஸ்ல இருந்து நீ இதை திருடி இருக்க. இப்பவே இதை நான் எல்லார்கிட்டயும் சொல்றேன் பாரு என்று சொல்லிக்கொண்டு நவீன் வேகமாக அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான். காயத்ரி தேவி அந்த சமயத்தில் சிதம்பரத்தை வழி அனுப்ப வெளியே சென்றிருந்தார். தீபக் நவீனை துரத்தி செல்வதா, ஷர்மிளாவுக்கு உண்மையை சொல்லி புரிய வைப்பதா என்ற குழப்பத்தில் நின்றிருந்தான். நவீன் என்ட்ரன்ஸுக்கு சென்ற சமயத்தில் சரியாக காயத்ரி தேவியும் அங்கே வர, பாட்டி, நீங்க வெளியே போன சமயத்துல அந்த தீபக் கார்த்திகாவோட கிஃப்ட்ஸ்ல கை வச்சிட்டான், இந்த காஸ்ட்லியான நகையை அவன் திருடிட்டான் என்று கத்தி சொன்னான். அவன் சொன்னதை கேட்டு எல்லோருக்கும் பயங்கர அதிர்ச்சியாக இருந்தது. எல்லோரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். நவீன் கையில் இருந்த நெக்லஸை பார்த்ததும் காயத்ரி தேவியின் கண்கள் கோபத்தில் சிவந்தது. அனைவரின் பார்வையும் தீபக்கின் மீதுதான் இருந்தது. ஷர்மிளாவுக்கு அந்த காட்சியை பார்த்து இதயம் படபடவென துடிக்க ஆரம்பித்து விட்டது. அங்கே என்ன நடக்கிறது என்றே அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நம்ம வீட்டு மருமகனை பாருங்க, பார்க்க அப்பாவி மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு என்ன வேலை பண்ணிருக்கான்னு. இந்த நெக்லஸ பத்தி அவனும் ஷர்மிளாவும் பேசிட்டு இருந்தத நான் என் காதால கேட்டேன். நான் போனதும் அங்கிருந்து தப்பிக்க பார்த்தான், அதுக்குள்ள நான் அவனை பிடிச்சிட்டேன் என்று நவீன் வேண்டுமென்றே சில விஷயங்களை சேர்த்து சொன்னான். அதை கேட்டதும் கார்த்திகா வேகமாக வந்து அந்த நெக்லஸை வாங்கி பார்த்தாள். உடனே ஆச்சரியத்துடன், பாட்டி, நம்ம மலர் ஜுவல்லர்ஸ்ல பார்த்தோமே, எனக்கு பிடிச்ச அதே நெக்லஸ் தான் இது. எனக்கு இந்த நெக்லஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சேதுபதி ஃபேமிலிக்கு தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் எனக்காக இதை கிஃப்ட் பண்ணி அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனா இந்த தீபக் நமக்கே தெரியாம இதை திருட பார்த்திருக்கான். பாட்டி, உடனே போலீஸ்க்கு போன் பண்ணுங்க, இன்னைக்கு இவனை போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணி உள்ள தூக்கி போடணும் என்று கண்களை கசக்கி கொண்டே மொத்த வெஞ்சன்ஸையும் இறக்கினாள். கார்த்திகாவின் அழுகையை பார்த்து டென்ஷனான காயத்ரி தேவி கோபத்தில் தீபக் ஷர்மிளா முன்னால் வந்து நின்று, உனக்கு என்ன வேணும்? என்னோட குடும்பம் சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா என்று தீபக்கை பார்த்து கோபமாக கத்தினார். அந்த வார்த்தையை கேட்டு ஷர்மிளாவின் இதயம் நொறுங்கி போனது. உடனே அவள் தீபக்கை பார்த்து, தீபக், உண்மையை சொல்லு, இந்த நெக்லஸ் உனக்கு எப்படி கிடைச்சது என்று மெல்லிய தோணியில் கேட்டாள். உடனே தீபக் அவளை பார்த்து, நான் சொன்னா அதை நீ நம்புவியா என்று கேட்டான். ஷர்மிளா எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக அவனையே பார்க்க,
இந்த நெக்லஸ் உனக்கு பிடிக்கும்னு தெரிஞ்சதும் நான் தான் என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி இதை வாங்க சொன்னேன். உனக்காக தான் நான் இதை வாங்கினேன் என்று சொன்னான் தீபக். அதை கேட்டதும் நவீன் சிரித்துக்கொண்டே, நீ சொல்றதெல்லாம் உன் பொண்டாட்டி வேணா நம்புவா, நாங்க நம்ப மாட்டோம். ஒருவேளை சோத்துக்கு கூட வழி இல்லாத உனக்கு உன் ஃப்ரெண்டு இவ்ளோ காஸ்ட்லியான நெக்லஸ வாங்கி கொடுத்தானா? கொஞ்சமாச்சும் நம்புற மாதிரி ஏதாவது பொய் சொல்லு என்று சொன்னான். நான் பொய் சொல்லல. இந்த நெக்லஸ் ஷர்மிளாவுக்காக வாங்கினது. அது மட்டும் இல்ல, சேதுபதி ஃபேமிலில இருந்து வந்த இவ்ளோ கிஃப்ட்ஸும் ஷர்மிளாவை தேடி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கு. ஷர்மிளா மட்டும் இங்க வராம இருந்திருந்தா இந்த கிஃப்ட்ஸ் எதுவும் இங்க வந்திருக்காது என்று உறுதியான குரலில் சொன்னான் தீபக். தீபக்கின் வார்த்தைகளை கேட்டு எல்லோரும் ஆச்சரியத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். கேசவன் மற்றும் சித்தார்த்திற்கு அதை கேட்டு பயங்கர அதிர்ச்சியாக இருந்தது. கீதா, கணேஷ், காயத்ரி தேவி, கார்த்திகா எல்லோரும் அதிர்ச்சியில் சிலை போல் நின்றிருந்தார்கள். ஆனால் ஷர்மிளா மட்டும் இன்னமும் தீபக்கை நம்பாமல் நின்றிருந்தாள். அது அவனுக்கும் தெரிந்திருந்தது. அங்கே இருந்த சூழ்நிலையை பார்த்து சிதம்பரத்தை திரும்ப வருமாறு கால் செய்தான். தீபக் சொன்னதை கேட்ட ஷர்மிளா கோபத்தில், போதும் தீபக், இன்னமும் எத்தனை பொய் சொல்லுவ? உன்னால நம்மளோட குடும்பம் எவ்வளவு அவமானப்படுதுன்னு நீ பாக்கலையா? நான் இனிமே உங்ககிட்ட இருந்து எதையும் கேட்க விரும்பல, எதையும் எதிர்பார்க்கவும் இல்ல. நீ உடனே பாட்டிக்கிட்ட மன்னிப்பு கேளு, நாம கிளம்பலாம் என்று சொன்னாள். ஷர்மி, நான் உண்மையதான் சொல்றேன். இந்த நெக்லஸ நான் திருடல. உனக்கு இதுல நம்பிக்கை இல்லனா நீயே போலீஸ்க்கு போன் பண்ணு என்று சொன்னான் தீபக். உடனே கார்த்திகா அவனை பார்த்து, நீ சொல்லலனாலும் நாங்க அதை தான் பண்ண போறோம். இங்கிருந்து உன்னால தப்பிக்க முடியாது என்று சொல்லிக்கொண்டே போலீஸ்க்கு கால் செய்ய போனை எடுக்க அடுத்த நொடியே ஷர்மி அவளை தடுத்தாள். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு கார்த்திகா, நெக்லஸ திருடினது தீபக் தான்னு இன்னமும் ப்ரூவ் ஆகல என்று ஷர்மிளா சொல்ல, அதை ப்ரூவ் பண்ணதானே போலீஸ்க்கு போன் பண்ண போறோம். உன் புருஷன் தான் திருடி இருப்பான்னு இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் என்று கோபமாக சொல்லிக்கொண்டே போலீஸுக்கும் டயல் செய்ய, அதே சமயத்தில் வெளியில் சென்ற சிதம்பரம் மீண்டும் அங்கே வருவதை எல்லோரும் பார்த்தார்கள். அதை பார்த்து அதிர்ச்சியான காயத்ரி தேவி, இங்க என்னதான் நடக்குது என்று குழப்பத்துடன் தனக்குள் சொல்லிக் கொண்டவர் நேராக வந்த சிதம்பரத்திடம் ஏதோ பேச வர, சிதம்பரம் அவரை கண்டு கொள்ளாமல் தன்னுடைய செக்யூரிட்டி கார்ட்ஸை பார்த்து கையசைத்து, இங்க இருக்கிற எல்லாத்தையும் எடுங்க, நாம கொண்டு வந்த ஒரு பொருள் கூட இங்க இருக்க கூடாது என்று கோபமாக சொன்னார். அதை பார்த்து காயத்ரி தேவி அதிர்ச்சியுடன், சார் என்னாச்சு, திடீர்னு ஏன் இப்படிலாம் என்று சொல்லி முடிக்கும் முன்பே குறுக்கிட்ட சிதம்பரம், நான் யார்கிட்டவும் பேச விரும்பல. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.